இங்க சர்ச்சுக்கு வந்து கான்ட்ராக்ட் அந்த பிலிப்ன்ற பத்தி விசாரிக்கவும் செய்யறான். அவனோட போட்டோ ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கிறப்ப ஃபாதர் யாரும் சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் அப்ப சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பிலிப்ன்ற போட்டோவை காட்டவும் செய்யறான். அந்த போட்டோ பார்த்த கான்ட்ராக்ட் பயங்கரமா ஷாக் ஆகவும் செய்யறான். அதே நேரத்தில் ஹீரோ உங்க கனி வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்கார மாட்ட துபாய் போன உங்க பையனோட ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்யறான். அவங்களும் அவனா தான் கால் பண்ணுவான். அவன் நம்பர்லன்னு சொல்றப்ப உங்க பையன் அனுப்புற ஏஜென்ட் நம்பர் கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி சொல்லவும் செய்யறான். உடனே அவங்களும் ஏதாச்சும் நோட் எழுதி வச்சிருப்பேன் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஏதோ ஒன்ன பார்த்து ஷாக் ஆகி உள்ள போகவும் செய்யறான். அங்க போய் பார்த்தா இவங்க தேடி வந்த பிலிப்ஸ் சொல்லி பேரை போட்டு அந்த வேலைக்காரமாவோட பையனோட போட்டோ இருக்கு. அப்பதான் ஹீரோக்கே தெரியுது நம்ம தேடி வந்த பிலிப்ஸ் இவங்க மையன் தான் சொல்லிட்டு. அப்படி ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க பக்கத்து ரூம்ல ஏதோ ஸ்மெல் மாதிரி வரவும் செய்யுது. ஹீரோ உள்ள போய் பார்த்தா அங்க இவங்க தேடி வந்த அந்த பிலிப்ஸ் அங்க இறந்து கிடக்கவும் செய்யறான். ஹீரோ அந்த ரூம் சுற்றி பாக்குறப்ப அங்க கேன்சர் பேஷன் சொல்லிட்டு அந்த பிலிப்ன்றவே நேம் போட்டிருக்கவும் செய்யுது. ஹீரோவும் கால துணி போட்டுன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தா அங்க கனி வீட்டுல காணாம போன சலங்க இவனோட கால இருக்கவும் செய்யுது. அது மட்டும் இல்லாம கனி யூஸ் பண்ண அந்த லப்பர் ஹேர் பென்லாம் அங்க இருக்கவும் செய்யுது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த வேலைக்காரமா ஹீரோ தலையடிச்சு ஹீரோ அங்க மயக்கப்படம் வச்சிருவும் செய்யுது. கான்ட்ராக்ட் ஹீரோ கால் பண்ணி பார்த்தா ஹீரோ கால் எடுக்கிறதுனால கான்ட்ராக்ட் அந்த வேலைக்காரமா வீட்டுக்கும் வரவும் செஞ்சிடறான். ஹீரோட கார் இருக்கிறத பார்த்துட்டு அங்க நின்றுட்டு இருக்கப்ப அந்த வேலைக்காரமா நம்ம ஹீரோ குழி தோண்டிட்டு இருக்கவும் செய்யுது. அமைதியா உள்ள போன கான்ட்ராக்ட் நம்ம ஹீரோ மயங்க இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ எழுப்பவும் செய்யறான். எந்திரிச்சு ஹீரோவும் அந்த வேலைக்காரமா பையன் மனோ தான் நம்ம தேடி வந்த பிலிப்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். கான்ட்ராக்ட் அவன் காலில் இருக்க சலங்கையை பார்த்துட்டு அதை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை கலட்ட முடியாதனால ஹீரோ கிட்ட கத்தி ஏதாச்சும் எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லவும் செய்யறான். அவன் ஹீரோவும் சமயக்கட்டில போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கவும் செய்யறான். இங்க கான்ட்ராக்ட் அந்த சலங்கை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அங்க இருக்க பல்பு அமர்ந்து எரியவும் செய்யுது. அப்படி அமர்ந்து எரிஞ்சிருந்த பல்பு திடீர்னு வெடிச்சிடவும் செய்யுது. ஹீரோ என்னாச்சு சொல்லி பாக்குறப்ப அங்க குழி தொட்டு இருந்த வேலைக்காரமா ஹீரோவை கொல்லவும் வருது. கிடைக்கிற பொருள்லாம் வச்சு பயங்கரமா ஹீரோவை போட்டு அடிக்கவும் செய்யுது. ஹீரோ ஊராட்டியா இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த வேலைக்காரமா அவங்க இருக்க கல்ல எடுத்து ஹீரோ கையை போட்டு நச்சுக்கிட்டு இருக்கு. ரூம்ல பார்த்தா டக்குன்னு கதவு முடிக்கவும் செய்யுது. கான்ட்ராக்ட் அதை திறக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு அங்க ஏதோ உணவு சொல்லி கேட்கவும் செய்யுது. இங்க வழி தாங்க முடியாது ஹீரோ அந்த வேலைக்காரமா பிடிச்சி தள்ளி விட்டுறான். அந்த லேடி அங்கேயே மயங்கி விழுந்துரும் செய்றாங்க. இங்க ஹீரோவும் பூட்டி கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியா கதை உடச்சு உள்ள வந்து பார்த்தா அங்க கான்ட்ராக்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்கவும் செய்றான். ஹீரோ அவனை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க இருக்க அந்த சலங்கை அவுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவுக்க முடியாம கோமான ஹீரோ கையில வச்சிருந்த அருவா வச்சு அவன் காலை வெட்டி எடுத்தவும் செஞ்சிடான். அப்படி வெட்டி எடுத்துட்டு அங்க இருக்க கரையை அங்க எரிஞ்சிட்டு இருந்ததுல அந்த காலை போட்டு மனம் ஊத்தி அந்த காலை எரிக்கவும் செஞ்சான். அப்படி எரிச்சோன்னா அந்த ஆவி ஒரு ஃபோர்ஸ் மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்யுது. ஹீரோவும் கான்ட்ராக்டை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரவும் செஞ்சான். அந்த வீடு ஃபுல்லாவே தீ பிடிச்சி அந்த பாடியோட எரியவும் செய்யுது. அந்த வேலைக்காரமாவும் அந்த பையன் அந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. அவங்க பையன் கண்டி அதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சு அவங்க அந்த எரியற வீட்டுல இருந்து வெளியே கூப்பிடவும் செய்யறான். அவங்களும் என்ன நினைச்சான்னு தெரியல. ஹீரோ கூட வெளியே போகவும் செஞ்சாங்க. அப்படியே சில நாட்கள் போகுது. ஹீரோவும் கான்ட்ராக்ட் கிட்ட நான் அமெரிக்கா போறேன் அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலாம் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்து போயிட்டு வாங்க அப்பா கேட்டா சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோவும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா சவுண்ட் மாதிரி கேட்கவும் செய்யுது. ஹீரோ திரும்பி பார்த்தா கனி வீட்டுல வச்ச கிளிப் அவன் வீட்டு பெட்ல இருக்கவும் செய்யுது. ஹீரோ அந்த கிளிப்பை பார்த்துட்டு இருக்கப்ப அங்க பெட்ல யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. சந்தேகமான ஹீரோவும் அங்க இருக்க பெட்ஷீட் எடுத்து மேல போடவும் செய்யறான். அப்படி போட்டோன்னு ஒரு உருவம் அங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கவும் செய்யுது. ஹீரோ அந்த பெட்ஷீட்டை கொஞ்சமா இழுத்து பார்க்கவும் செய்யறான். அப்படி இழுத்து பார்த்தோம் ஹீரோ இதே பார்த்து பயந்த மாதிரி அந்த படத்தை முடிக்கவும் செய்யறாங்க.